Yes. All right. Let's put our hands together as we welcome our Honorable Minister. So once again, Chairman of Etharaj College for Women, Chairman of Alert NGO, COO of Bhavan Constituency, Member of Legislative Assembly, Mr. I. Parandaman, எங்களுடைய ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள், மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து இந்த முறை அதை பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதோடு இந்திய நாட்டிலேயே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்ற பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் இந்திய நாட்டினுடைய 100 சிறந்த கல்வி நிறுவனங்களிலே 29 கல்வி நிறுவனங்கள் தமிழகத்திலே இருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அப்படி அந்த 100 மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் 29 தமிழகத்திலே இருக்கின்றன, 9 கல்வி நிறுவனங்கள் சென்னை மாநகரத்திலே இருக்கின்றன என்பதை கொண்டாடுகிற ஒரு விழாவாகவும் இதை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் விரும்பியதால் அமைச்சரை அழைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ரோட்டரி தென்னகத்தினுடைய ரோட்டரியினுடைய இயக்குனராக புதிதாக பொறுப்பேற்க இருக்கிற எங்களுடைய ரோட்டரி இயக்குனர் முருகானந்தம் அவர்களை அழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். டீச்சர்ஸ் அப்படின்னாலே உண்மையிலேயே தே ஆர் த நேஷன் பில்டர்ஸ். ஆசிரியர்களை போற்றுகிற சமூகம், ஆசிரியர்களை பெருமைப்படுத்துகிற சமூகம் தானாகவே பெருமைப்படும் என்று பாரதிதாசன் சொன்னார். அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு ரோல் மாடல் மாநிலமாக உலகம் முழுமைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர்களை போற்றுகிற பெருமைப்படுத்துகிறது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, பல காலமாக இந்த தமிழக மண்ணிலே நம்மோடு இணைந்திருக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விழாவிற்கு அமைச்சர் அவர்கள் வருகை தந்து பெருமைப்படுத்தியதற்கு நம்முடைய ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் அடிப்படையிலேயே ஒரு வைர வியாபாரி. ஆனால் பழகுவதிலே அவர் வைர நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர். எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும், உலகம் நம்மை உற்று கவனிக்க வேண்டும், ரோட்டரியினுடைய பணிகள் எல்லா இடத்திலும் போய் சேர வேண்டும், ரோட்டரியினுடைய பெருமைகளை நாமே எடுத்து சொல்ற வகையில் எல்லா விழாக்களையும் நடத்த வேண்டும் என்கிற முறையில் இந்த பிரம்மாண்டமான விழாவை அவருடைய தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஒரு முத்திரையை பதிக்கிற ஒரு மகத்தான மனிதர் எங்களுடைய ஆளுநர். உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு மாதத்திற்கு முன்னால் நம்முடைய ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் 108 பேரை அழைத்து கொண்டு திருப்பதி 1008 குழந்தைகளை அழைத்து தனி ரயிலில் போய் திருப்பதி கூட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விழாவை மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் காலை 5 மணிக்கு அந்த விழாவை துவக்கி வைத்தார். 5 மணிக்கே வரணுமான்னு கேட்டார். நீங்கள் 5:30 வாங்க போதும்னு, ஆனால் 5 மணிக்கே வந்துட்டார். சரியான மழை, நிறைய பேர் வந்திருப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட மழையிலையும் மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சரியாக 5 மணிக்கு வந்தார். அந்த விழா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் இருந்து அந்த ரயிலில் கொடியசைச்சிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் இருந்து நெகிழ்ந்து போனார். அவர் பேசி பேசி நெகிழ்ந்து போனார் அந்த குழந்தைகளை பார்த்து. அப்படிப்பட்ட நிறைய ஆசிரியர்களை நீங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் அன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சரியான மனநிலையிலே இல்லாத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பள்ளிகளிலே இருந்தும் இன்றைக்கு நாங்கள் சில ஆசிரியர்களை அழைத்து கௌரவம் செய்ய இருக்கிறோம். அதற்காக தான் சொல்கிறேன். அதனால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை அந்த திருப்பதி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க, அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் தெரியும்.
அதனால் ஒரு சின்ன 2 மினிட் வீடியோ மட்டும் போட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆன என்ன தேவைகள், அதற்கான ரோட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக இந்த ஏவியை போட சொல்லுகிறேன்.